சற்று நேரத்துக்கு முன்பாக இன்று காலை அதிமுகவுடைய முதல் கட்ட வேட்பாளர் பட்டியலை அதிமுக பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டார். 16 தொகுதிகளுக்கான அதிமுகவின் வேட்பாளர் பட்டியலானது வெளியானது. அடுத்த கட்ட வேட்பாளர் பட்டியல் நாளை வெளியாகிறது என்பது தற்போது வந்திருக்கக்கூடிய தகவல். இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியல் நாளை வெளியிடுகிறது அதிமுக. அதுதான் தற்போதைய முக்கிய செய்தி. நம்மோடு இது தொடர்பான விவரங்களோடு செய்தியாளர் பிரகாஷ் இணைகிறார். 16 தொகுதிகளுக்கான முதல் கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருக்கிறது அதிமுக. அடுத்த கட்டம் எவ்வளவு? தேமுதிகவுக்கு 5, புதிய தமிழகத்துக்கு 1, எஸ்டிபிஐக்கு 1 என்றால் 33 தொகுதிகளில் அதிமுக நேரடியாக களமிறங்குகிறதா? இந்த தினம் அதிமுக 16 தொகுதிகளுக்கான முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருக்கிறாங்க. அதனோடு புதிய தமிழகம் மற்றும் எஸ்டிபிஐ கட்சிகளுடனான இந்த தொகுதி உடன்பாடும் இன்றைய தினம் கையெழுத்தாகி இருக்கிறது. அந்த அடிப்படையில புதிய தமிழகம் கட்சிக்கு தென்காசி தொகுதியும், எஸ்டிபிஐ கட்சிக்கு திண்டுக்கல் தொகுதியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய தொகுதிகளுக்கான இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியல் நாளை வெளியாகும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் மாலை தேமுதிகவுடன் தொகுதி பங்கீடு மேற்கொள்ளப்பட இருக்கிறது. தேமுதிகவுக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்வதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்றைய தினம் செய்தியாளர் சந்திப்புல அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துவிட்ட நிலையில அவர்களுக்கு தேமுதிகவுக்கு எந்தெந்த தொகுதிகள் என்பது குறித்து தற்போது பேச்சுவார்த்தை இறுதி கட்டத்தில் இருப்பதாக தெரிகிறது. அவர்கள் சில குறிப்பிட்ட அந்த தொகுதிகளை கேட்கிறாங்க. அந்த தொகுதிகள் குறிப்பாக விருதுநகர், கள்ளக்குறிச்சி, கடலூர், மத்திய சென்னை, திருச்சி உள்ளிட்ட தொகுதிகளை கேட்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது தவிர மயிலாடுதுறை, நெல்லை அல்லது திருவள்ளூர் தனி தொகுதி, இந்த தொகுதிகளும் அந்த பட்டியலில் இருப்பதாக தெரிகிறது. எனவே அதுல ஃபைனலைஸ் பண்றதுக்கான அந்த வேலைகள் தான் தற்போது நடைபெற்று வருகிறது. அவங்களுக்கான அந்த 5 தொகுதிகள் என்ன என்பது குறித்து அடையாளம் காணக்கூடிய அந்த இறுதிக்கட்ட அந்த பேச்சுவார்த்தையானது தற்போது நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில 2 கட்டத்திலும் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில இன்று மாலை அவர்களுக்கான தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு அந்த தொகுதி பங்கீடு ஒப்பந்தமானது கையெழுத்திட இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக மீதம் இருக்கக்கூடிய தொகுதிகளுக்கான அதிமுகவுடைய இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியல் நாளைய தினம் வெளியிடப்படும். அதற்காக தான் இன்றைய தினம் வெறும் 16 தொகுதிகளுக்கு மட்டுமே வேட்பாளர் பட்டியல், அதாவது உறுதியாக அதிமுக போட்டியிடக்கூடிய 16 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் மட்டுமே இன்றைய தினம் வெளியிடப்பட்டது. தேமுதிகவுக்கு ஒதுக்கீடு செய்யக்கூடிய அந்த தொகுதிகள் போக மீதம் இருக்கக்கூடிய தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் அதிமுக நாளைய தினம் வெளியிடப்பட இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக 22ஆம் தேதி அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து மாவட்ட செயலாளர்கள், அதிமுகவுடைய 82 மாவட்ட செயலாளர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. மாவட்ட செயலாளர்கள் சென்னைக்கு வருவதற்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அன்றைய தினம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில அதிமுக மாவட்ட செயலாளர் கூட்டமானது நடைபெற இருக்கிறது. அன்றைய தினம் தேர்தலை எதிர்கொள்வது தொடர்பாக, அதே போல அதிமுக வேட்பாளர்கள் மற்றும் கூட்டணி கட்சிகளுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெறுவதற்கு தேர்தல் வியூகங்கள் தொடர்பாக அந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் ஆலோசிப்பதோடு அன்றைய தினம் அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட இருக்கிறது. தேர்தல் அறிக்கையை பொறுத்த வரைக்கும் நேற்று முன்தினமே அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கை குழு அவர்கள் தயாரித்திருக்கக்கூடிய அந்த தேர்தல் அறிக்கையை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் வழங்கிவிட்டார்கள். இந்த தேர்தல் அறிக்கை வருகின்ற 22ஆம் தேதி வெளியிடப்பட இருக்கிறது. நன்றி பிரகாஷ், தேங்க்யூ வெரி மச். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.